வெல்கம் டு ஜிடிபி யூடியூப் சேனல். காலை வணக்கம். இங்கே பார்த்தீங்களா குண்டு மல்லி. இந்த செடியில் நிறைய பூ பூத்துருக்குங்க. இதில் 2-3 பூ காய வச்சு இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல தூவி விட்டேங்க. இந்த இடத்துல தூவி விட்டதில் இந்த 2 செடி வந்திருக்கு. மறுபடி குட்டி குட்டியாக செடி வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே துளசி வந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே மெயினாக வர்றது துளசி, குண்டு மல்லி, கீரை, அப்புறம் மாமரம் வச்சுருக்கேன், மாதுளை வச்சுருக்கேன். எல்லாமே வந்துட்டுருக்குங்க. கீரை மெயினாக வருதுங்க. அங்கங்கே மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதி முல்லை எல்லாமே வச்சுருக்கேன். பார்க்கலாங்க, எல்லாம் வருதான்ட்டு பார்க்கலாம். ரோஜா வச்சேன், 3 பூ பூத்துச்சுங்க. அப்புறம் அப்படியே இலை கருகிச்சு. நான் அதுக்கப்புறம் செடி வாங்கி வைக்கல. வெளியே போனால் வாங்கி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. பாருங்கள், துளசி, குண்டு மல்லி இங்கே பாருங்கள், கீழேருந்து எப்படி போக சூப்பராக இருக்குது. துளசி ஏதோ துளசி வர்றது வீட்டில் சாமியே இருக்கிற மாதிரிங்க. துளசி நல்லா வருது பார்த்தீங்களா. பச்சை பசேன்னு காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா அவ்வளோ கண்ணு குளிர்மை, அருமையாக இருக்குது. புல் கொஞ்சம் கொஞ்சமாக கதிரருவாள் போட்டு அறுத்துட்ருக்குறேங்க. ஏன்னா அது மேலே உட்காரலாம், வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு விட்டுட்டோம். இல்லைன்னா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க, புதராட்டம் ஆச்சு. அது கதிரருவாளை வச்சு அறுத்து விட்ருக்கோம். இப்போ அது அப்படியே ஒரே மாதிரி வருன்ட்டு அப்படியே விட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசேன்னு இருக்குமல்ல, அதுக்கொசரம் அப்படியே விட்டுருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் நாங்கள் உட்காந்து வீடியோ எடுப்போங்க. அப்பப்போ எங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுப்போம். இங்கே பாருங்கள், மாமரம் வச்சுருக்கேன். மாமரம் அப்படியே நல்லா வருமாட்டு தெரியுது. கீழே குண்டுமல்லி விதை போட்டிருக்கேன். அப்படியே வந்துட்டுருக்கு. அது புல்லுக்குள்ளே வருதுங்க. அது உங்களுக்கு தெரியல. நான் அது பெருசானதுக்கப்புறம் பிடுங்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாய்.